Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் மறுபடியுமாக தேவ சமூகத்திலே நாம் கூடி வர தேவன் நமக்கு பாராட்டின அளவற்ற இரக்கத்திற்காக கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to come to His presence once again on this day to meditate the Word of God. இந்த நாளிலேயும் தேவன் நமக்கு நலமானதை போதித்து இன்றைக்கு தம்முடைய சத்தியத்திற்குள்ளே நம்மை வழி நடத்துவாராக. May the Lord also teach the things that is good to us even today and lead us into His truth. நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். Let us close our eyes and look unto the Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பரலோகத்தின் பிதாவே, Our holy and merciful Father of heaven, உம்முடைய திருநாமத்தில் இந்த காலவேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பிரவேசித்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். Lord, we have come to your presence in your name and we seek your face this morning, Lord. இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வாஞ்சிக்கிறோம். Lord, this morning we are, Lord, desiring to hear your voice, Lord. உம் சித்தத்தை நாங்கள் அறிய விரும்புகிறோம். Lord, we want to know your will, Lord. நலமானதை எங்களுக்கு போதிக்கும்படி ஆண்டவரே நீர் எங்களை இன்றைக்கு ஆட்கொள்ளுவீராக. May the Lord take control that you may teach the thing that is good to us, Lord. இன்றைக்கு எங்களுக்கு போதிக்கப்படுகிற சத்தியங்கள் எங்கள் ஆவியிலே ஆத்துமாவிலே ஆழமான கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that the truth that are taught today, Lord, create a great work in our soul and mind, Father. தொடர்ந்து உம்முடைய சத்தியங்களை வெளிப்படுத்தித்தார். Continue to reveal your truths, Lord. உம்முடைய வல்ல கரம் எங்களை தாங்கட்டும். Let your great arm uphold us. இம்மட்டும் நடத்தின கர்த்தருடைய கரங்கள் தொடர்ந்து காரியங்களை நடப்பித்து உம்முடைய ஜீவனை விளங்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். The hand of the Lord which has led us so far, let it also lead us henceforth and reveal and manifest your great உம்முடைய works. நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name, Lord. உமக்கே மகிமை உண்டாகட்டும். All glory be to you alone. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. இந்த காலை வேளையிலேயும் மறுபடியுமாக நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து
நாம் தியானங்களை நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to meditate our devotion from the book of Proverbs this morning. ஆண்டவருடைய கிருபையினாலே 180 நாட்கள்ல வேதம் முழுவதையும் வாசித்து முடிக்கிற ஒரு முயற்சியை நாம் எடுத்து அதை நடத்தி கொண்டிருக்கிறோம். By the grace of God, we have started a challenge of reading the Bible in 180 days and we are in process of it. அதிலே நீங்கள் அநேகர் உற்சாகம் கொண்டு நீங்கள் பங்கெடுத்து நீங்கள் காண்பிக்கிற உங்களுடைய பங்களிப்புக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். And I really thank God. I'm grateful to God for your participation as you take part in this challenge. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord alone. அதே வேளையில் 180 தியானங்கள் நாம நீதிமொழிகளிலிருந்தும் நாம் எடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். At the same time, the Lord has also helped us to take 180 devotions from the book of Proverbs. இன்றைக்கு 65வது நாள். So today is date 65. கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிற வழிகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I thank God for the ways that the Lord is leading us. இன்றைக்கும் தொடர்ந்து நீதிமொழிகளிலிருந்து நாம் தியானிக்கலாம். Let us again continue our devotion from the book of Proverbs. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்கள். Proverbs chapter 3 verses 9 and 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். Honor the Lord with your possessions and with the first fruits of all your increase. So your barns will be filled with plenty and your vats will overflow with new wine. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் நாம் நேற்றைக்கு ஆரம்பித்த அந்த தியானத்தை நம்ம திரும்ப தொடரலாம். So even today, let us continue our devotion which we started from yesterday. நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே கொடுத்தலின் 7 சத்தியங்களை குறித்து உங்களோடு நான் பேசினேன். Yesterday, by the grace of God, I talked about 7 truths about giving. முதலாவது, கொடுப்பது என்பது கிரியையை பார்க்கிலும் அது நம்முடைய மனநிலையை சார்ந்தது என்று கவனித்தோம். So first we saw giving is an attitude rather than an action. அது நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் அப்படின்றத காட்டிலும் நம்முடைய இருதயத்தின் நிலையை அது முக்கியப்படுத்துகிறது. It emphasizes on the attitude of our heart rather than the amount that we give. இரண்டாவது நாம் கவனித்தோம், Second, பொதுவாக வாங்குவதை நாம் ஆசீர்வாதமாக பாக்கியமாக நினைப்போம். generally we consider receiving as a blessing and a privilege. ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நாம் வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதை பாக்கியமாக நம்முடைய வேதம் சொல்லுகிறது. But here the Bible says it is more blessed to give than to receive. அப்போ கொடுப்பது என்பது ஒரு ஆசீர்வாதம். Therefore giving is a blessing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. மூன்றாவது நாம் கவனித்தோம், கொடுத்தல் என்பது தேவனுடைய பிரமாணமாய் இருக்கிறது. And third we saw giving is a commandment. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise God. ஒரு காலம் கொடுப்பதை ஜனங்கள் அவர்கள் இஷ்டப்படி அவர்கள் மனதிலே தோன்றினவாறு அவங்க கர்த்தருக்கு கொடுத்தாங்க. Earlier people were sporadic in giving and it was determined by each one. ஆபிரகாம் கூட தசம பாகங்களை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். Even Abraham gave tithes as we read as. பட் அது ஒரு கற்பனையாக இல்ல. But that was not a commandment. தேவனுடைய பிள்ளைகள் அநேக இடங்கள்ல பலி செலுத்தினாங்க. And children of God also sacrificed in many places. ஆனால் அது ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்படல. But that was not in organized manner. ஆனால் மோசேயின் காலத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிறதையே ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஆர்டர்லியாக ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சட்டதிட்டங்களை வகையறுத்தார். But from the time of Moses, the Lord himself ordained and organized that giving should become a commandment. எப்படி கொடுக்க வேண்டும், How are you supposed to give, எவ்வளவு கொடுக்க வேண்டும், how much you're supposed to give, எங்கே கொடுக்க வேண்டும், where to give, எதற்காக கொடுக்க வேண்டும், and for what purpose we should give. எல்லாத்தையும் ஆண்டவர் அழகா வகையறுத்தார். The Lord organized everything properly. அப்போ ஜனங்கள் இஷ்டப்படி மனம் போன போக்குல கொடுக்கிறதுக்கு இல்ல. So it is not the people giving as they wish. ஆனால் ஆண்டவர் அதையும் என்ன பண்ணாருன்னா ஒரு ஒழுங்குமுறை கொண்டு வந்தார். But the Lord organized even that in a manner. சோ அது அவருடைய வாழ்க்கையின் ஒரு முறையாகவே மாறும்படி கர்த்தர் அவர்களை நடத்தினார். The Lord led them that it became a part of their life. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற எந்த ஜனங்களைப் போல இல்லாமல் கொடுக்கிறது என்பது அவருடைய கலாச்சாரத்தில் அவருடைய வாழ்க்கை முறையில் ஒரு பங்காக அது ஒரு அங்கமாக மாறிவிட்டது. Unlike other people, these people of Israelites have made this giving a part of their life and it has become a part of their culture. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான்காவது நம்ம கவனித்தோம், Fourth we saw, இந்த கொடுத்தல் என்பது அது ஒரு தெய்வீக சுபாவம். giving is a divine nature. அது ஒரு தெய்வீக சுபாவம். It is a divine nature. நம்முடைய தேவன் தாராளமாய் கொடுக்கிறவர். Our God is the one who gives us generously. அவர் கேட்கிற யாவருக்கும்
ஆண்டவர் பாகுபாடு இல்லாமல் கொடுக்கிறவர். The Lord gives to everyone whoever asks without partiality. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ஐந்தாவது கவனித்தோம். Fifth we saw, இந்த கொடுத்தல் என்பது நம்முடைய அன்பினால் வரும் வெளிப்பாடு. giving is an expression of love. கொடுத்தல் அன்பின் வெளிப்பாடு. Giving is an expression of love. ஒருவர் உண்மையாய் நேசிப்பார்கள், அன்புள்ளவர்களாய் இருப்பார்களானால் கொடுத்தல் என்பது அவருடைய வாழ்க்கையின் ஒரு இன்றியமையாத பங்காக மாறிவிடும். So if a person truly loves another person, then giving becomes a part of their life. தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்ததினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். Since God loved us, he gave his only begotten son for us. ஒருவன் ஒரு சிநேகிதனை நேசிப்பானால் தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க அவன் ஆயத்தமாக இருக்கிறான். When a person loves his friend, he is even ready to give his life for him. அப்ப கொடுத்தல் என்பது அன்பினுடைய ஒரு அடையாளம், வெளிப்பாடு. So giving is an expression of love. ஆறாவது கவனித்தோம் நேற்றைக்கு, கொடுத்தல் என்பது ஒரு மனிதன் எவ்வளவு உண்மையா இருக்கிறான் என்பதற்கான அடையாளம். Sixth we saw, giving is a sign of faithfulness. ஒருவர் எவ்வளவு உண்மையா இருக்கிறாங்க. How much he is faithful. அந்த தோட்டக்காரருக்கு குத்தகை விட்டு போய் கனிகாலத்தில் போய் கனி வாங்கிட்டு வர்றாங்கன்னு சொன்னா, சம்பளம் வாங்குறதுக்கு ஆயத்தமாக இருந்த குத்தகைக்காரர்கள் கனியை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. The servants, when they took care of this vineyard, and when people were sent to receive the yield of the vineyard, but they were not ready to give the yield, but they were ready to get the wages. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of the Lord. இந்த தாளந்துகளை பெற்றவர்களை பார்த்தீங்கன்னா, ஏன் அவர்களிலே முதல் 2 பேரை உண்மையும் உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனேன்னு ஏன் ஆண்டவர் பாராட்டினாரு? So when you look at the parable of talents, why did the Lord appreciate them as good and faithful servant? 5 வாங்கினவங்க இன்னும் 5 கொண்டு வந்து திரும்ப கொடுத்தாங்க. The one who received 5 brought back 5 other talents. 2 வாங்கினவன் இன்னும் 2 கொண்டு வந்து கொடுத்தான். The one who received 2 talents brought another 2 talents. அந்த கொடுக்கிற சுபாவம் ஒரு மனுஷனுடைய உண்மையை காண்பிக்கிறது. So giving reflects a faithfulness of a person. கடைசியாக 7வது கவனித்தோம். At last we saw, கொடுத்தல் அப்படின்றது தேவ பக்திக்கு அடையாளமா இருக்கிறது. giving is a sign of godliness. கொடுத்தல் தேவ பக்திக்கு அடையாளமா இருக்கு. Giving is a sign of godliness. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கொர்நேலியு தேவ பக்தியா இருந்தான். Cornelius was a devout man. அநேகருக்கு தான தர்மங்களை செய்கிறவனா இருந்தான். He was a man who was doing alms to many people. வேதத்துல தேவ பக்தியா இருந்த மக்கள் எல்லாரும் பார்ப்பீங்களானா அவங்க கொடுக்கிறவர்களாக இருந்தாங்க. When you look at the people who were godly in the Bible, they were the people who were giving alms to everyone. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்த மனுஷன், அவன் கொடுக்கிறவனா இருந்தான். Abraham, who feared God, was a person who was giving. நீங்கள் இதே போல எல்லாரையும் நீங்க கவனிக்கலாம். You can also see such kind of people. நேற்றுக்கு இந்த கொடுத்தலை குறித்த 7 முக்கியமான சத்தியங்களை படித்தோம். So yesterday we read about 7 truths about giving. இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் துவங்கும் போது எப்படி துவங்குது அப்படின்னு கேட்டா, This Proverbs chapter 3 and verse 9 starts this way. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. Honor the Lord with all your possessions and the first fruits of all your increase. அப்போ கர்த்தரை கனம் பண்றதுக்கு ஒரு விதம் என்னன்னு கேட்டா, நம்முடைய பொருட்களை, நம்முடைய விளைவின் பலன்களை, முதற் பலன்களை கர்த்தருக்கு கொடுப்பதினாலே. So one way of honoring God is by giving our possessions and the first fruits of our increase. நாம் எல்லாருக்கும் ஒரே அழைப்பு தான் இருக்கு. We all have the same calling. என்ன அது? What is that? நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனை எல்லா இடங்களிலேயும் மகிமைப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும். We have to glorify God and magnify God in everything we do. அதற்காக தான் நம்ம இந்த பூமியிலேயே இருக்கிறோம். And that is why we are on this earth. நீங்கள் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you read Isaiah 43 and verse 7, வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை சிருஷ்டித்ததே அவருடைய மகிமைக்காக. It says the Lord has created us for his glory. என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் அப்படின்னு வாசிக்கும். It says everyone that is called by name, for I have created him for my glory, I have formed him, yeah, I have made him. என் மகிமைக்கென்று சிருஷ்டித்த உருவாக்கின படைத்த. So I have created him, formed him, and I made him for my glory. இப்போ நம்ம உருவாக்கப்பட்டதே, நாம இருக்கிறதே கர்த்தருடைய மகிமைக்காக. So we are living for the glory of God. அதனால தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். That's why we read in 1 Corinthians 10:31. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள்.
So it says, whether you eat or drink or whatever you do, do everything for the glory of God. ஏன்? Why? மகிமை தேவனுக்குரியது. Glory belongs to God. யோவான் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தால் John 17:5 says, கனமும் மகிமையும் தேவனுக்குரியது என்று பார்க்கலாம். it is all glory and honor belongs to God. பிதாவே, உலகம் உண்டானதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று வாசிக்கிறோம். We read, O Father, glorify thou me with thine own self with the glory which I had with you before the world was. மகிமை தேவனுக்குரியது. Glory belongs to God. நித்தியமாய் அவருக்குரியது. It belongs eternally to God. அந்த கனத்தை, அந்த மகிமையை நாம் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். The Lord also expects that we should give that glory and honor to God. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், If you come to Revelation chapter 4, அங்கே 24 மூப்பர்கள் தங்கள் சிங்காசனங்களை விட்டு அவர்கள் தேவனுக்கு முன்பாக விழுந்து தேவனை பணிந்து கொண்டதை பார்க்கிறோம். here we can read about 24 elders who are gathered around the throne of God and worship God and laid their crowns before the Lord. நீங்கள் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனங்களை பாருங்களேன். Revelation chapter 4 verses 10 and 11. அங்கே வாசிக்கிறோம், 24 மூப்பரும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து The 4 and 20 elders fall down before him that sat on the throne and worship him that liveth forever and ever and cast their crowns before the throne, saying, சொல்ற வார்த்தையை பாருங்க, அடுத்த வசனம் 11ஆம் வசனத்துல. verse 11 says, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். thou art worthy, O Lord, to receive glory and honor and power. நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார். For thou hast created all things, and for thy pleasure they are and were created. எவ்வளவு மகிமையா இருக்கிறது. How glorious it is. எல்லாரும் வணங்கி ஆண்டவருக்கு கனத்தை சொல்றாங்க. Everyone were worshiping and giving glory to God. ஏன்னா நீர்தான் கனத்திற்கு பாத்திரர். It's because you are worthy of glory. வேதம் சொல்கிறது, ஒரு நாள் எல்லாருமே உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் தேவனுக்கு முன்பாக பணிவார்கள். The Bible says that one day all people will bow before the Lord. கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். All the knees will bow down and all the tongues can confess. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த மகிமையின் ராஜாவுக்கு முன்பாக எல்லாருமே பணிந்து கொள்வார். So everyone will bow before the glorious King. நான் சொல்லுவேன், இன்றைக்கு தேவனை அறிந்த பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். So we as children of God, our life should be in such a way that it should bring glory and honor to God. தேவனை கனம் பண்ணுகிறது என்பது ஏதோ ஒரு நன்மையை ஆண்டவற்றை பெறதுக்காக நாம செய்கிற ஒரு முதலீடா பார்க்க கூடாது. We should not consider this honoring and glorifying God as an investment to receive something from God. நாம் பாவிகளா இருந்தபோது நம்மிடத்தில் அன்பு வைத்து நம்மை நேசித்து நம்மை விடுவித்த தேவனுக்கு முன்பாக நாம் வைத்திருக்கிற கனத்தையும் மரியாதையும் நம்முடைய ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிற ஒரு வழக்கமாக இருக்கணுமே தவிர ஏதோ நன்மைக்காக செய்கிற ஒரு காரியமா இருக்கக்கூடாது. This honoring and glorifying and respecting God should become a habit of our life and not for as something or investment to gain something from the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் அடிக்கடி சொல்லுவேன், I used to say very often, தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க, தேவனை உயர்த்துங்க அப்படின்னு சொன்னா ஏதோ நம்ம துதிச்சதுனால தான் தேவன் உயர்த்தப்படுறாருன்னு நினைச்சிட கூடாது. So it's not that when we say give glory to God, honor the Lord, it doesn't mean that the Lord is glorified and honored only when we praise and exalt him. சில பாடல்கள் இருக்கும், There will be some songs. lift up the name of Jesus அப்படின்னுவாங்க. So it says lift up the name of Jesus. I exalt thee அப்படின்னுவாங்க. So it says I exalt thee. நான் உம்மை உயர்த்துகிறேன் I exalt thee. அப்படின்னா அர்த்தம் என்ன? What does it mean? ஏதோ நம்ம ஒரு 100 பேர் 1000 பேர் துதிச்ச பிறகு ஆண்டவர் ஏதோ கொஞ்சம் தூரம் மேல உயர்ந்துடுறாரா? So does that mean that if we exalt and praise God, the Lord will be exalted? இல்ல. No, not at all. அவர் ஏற்கனவே உயரவும் உன்னதமான சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். He is already seated on a high, the throne that is seated on the high. இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பதாகவே உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவன் உயர்ந்த சிங்காசனத்துல தான் இருக்கிறார். The Lord is already seated on the highest throne even before a single man, the first person, is created in this ஏதோ world. நம்ம துதிச்ச உடனே ஆண்டவர் உயர்ந்துறது இல்ல. It's not because the Lord is just exalted when we give praises to him. நாம துதிக்காம விட்டதனால ஆண்டவர் கொஞ்சம் தாழ்ந்துறது கிடையாது. And it also doesn't mean that if we don't praise him, he is not brought down. அப்படி கிடையாது. It is not that way. நான் உம்மை உயர்த்துகிறேன்னு அர்த்தம் என்ன? So when you say I exalt you, what does it நான் mean? உம்மை கனப்படுத்துகிறேன்னு அர்த்தம் என்ன? I honor you means what does it mean? நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன்
உயர்த்துகிறேன்னு அர்த்தம் என்ன? When you say that you glorify God, what does it mean? என்னுடைய பார்வையிலே உம்மை நான் கனமுள்ளவராய் பார்க்கிறேன். I see you as a glorious one in my sight. என்னுடைய பார்வையில என்னுடைய கணிப்புல நான் உம்மை உயர்த்தப்பட்டவராய் நான் பார்க்கிறேன். I see you an exalted one in my consideration, in my sight. உம்முடைய கனத்தை உம்முடைய மகிமையை நான் அங்கீகரிக்கிறேன். I recognize and I approve your glory and honor. நீர் உயர்த்தப்பட்டவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்றேன். I also accept that you are exalted God. என்னுடைய எண்ணங்கள்ல நான் தேவனை உயர்த்துகிறேன். I exalt God in my thoughts and attitude. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ நம்முடைய வாழ்க்கையே எதற்குனா தேவனை கனப்படுத்த, தேவனை மகிமைப்படுத்த. So it means our life is here just to glorify and honor the Lord. இன்றைக்கு தேவனை எவ்விதமாக ஒரு தேவனுடைய பிள்ளையாக நாம மகிமைப்படுத்துறது அல்லது கனப்படுத்துறதுன்னு கவனிக்க போறோம். So today we are going to see, as a children of God, how are we supposed to honor the Lord? 4 விதங்கள்ல நாம தேவனை கனப்படுத்தலாம் அல்லது மகிமைப்படுத்தலாம். We can honor the Lord or glorify the Lord in 4 ways. 4 காரியங்கள். 4 ways. முதலாவது 63ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் பாருங்க. Psalm 63 and verse 3. 63:3. Psalm 63 verse 3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். Because your loving kindness is better than life, my lips shall praise you. கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. முதலாவது நாம எப்படி கர்த்தரை கனம் பண்ணலாம் என்று கேட்டா, The first way to honor the Lord, நம்முடைய உதடுகள் அல்லது நம்முடைய வாயை திறந்து கர்த்தருக்கு நாம் துதியை செலுத்துவதினாலே நாம் தேவனை கனம் பண்ணலாம். we can honor the Lord by opening our mouths to praise him. நம்முடைய வாயை திறந்து தேவனை நாம் துதிப்பதினால் அவரை கனம் பண்ணலாம். By opening our mouths to praise him. இதை தான் நீங்கள் ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, If you read Romans chapter 1 and verse 21, அங்கே வேதம் சொல்லுகிறது, the Bible says, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள்னு போட்டிருக்கு. It is written, because that when they knew God, they glorified him not as God, neither were thankful, but became vain in their imaginations. நம்முடைய உதடுகள், நம்முடைய வாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பணி ஒன்று உண்டானா அது தேவனை மகிமைப்படுத்துவது, தேவனை கனம் பண்ணுவது. The noblest use of our mouths and lips is to give praise to God and honor God. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எக்காலத்துல நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். That's why the Bible says, I will praise God at all times and his praises shall be in my mouth. நம்முடைய ஜெபத்துல கூட ஸ்தோத்திரம் ஒரு பகுதியா இருக்கு. So even in our prayer, this praise is a part of it. நாம எல்லா விண்ணப்பத்தையும் எப்படி செலுத்தணும்னா ஸ்தோத்திரத்தோடு கூட செலுத்தணும். So we give all our petition with thanksgiving and praises. கொடுத்தாலும் எடுத்தாலும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று யோபு நமக்கு கற்பிக்கிறார். Job also teaches us we should praise God even though the Lord gives or take it away from us. ஆண்டவரும் பாருங்க அந்த துதியில தான் கனப்படுத்தப்படுகிறதை தேவன் அங்கீகரித்து நாம் துதிக்கிற இடங்கள்ல அவர் பிரசன்னமாகிறார். So the Lord also recognizes and approves that glory that we give, and he is also present in the places where we praise him. அதனால தான் வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். That's why the Bible says he dwells among the praises of Israel. இஸ்ரவேலின் துதியில் அவர் பிரியப்படுகிறார். He is delighted in the praises of Israel. பாருங்க, அதனால தான் அந்த ஆராதனையில துதி என்பது ஒரு முக்கியமான பகுதியாக இருந்தது. Therefore this praise is an important aspect of our worship. சத்தமிட்டு கர்த்தரை துதிப்பது என்பது ஒரு வழக்கமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இருந்தது. So in the life of Israelites it was a habit for them to open their mouths to praise God. அவங்க முழங்கின முழக்கத்துல சத்துருக்களுடைய பாளையத்துல கூட பயம் உண்டானதுன்னு பார்க்கிறோம். So we can see that the way they praised him, even the enemies were scared about it. அவர்கள் தங்கள் வாத்திய கருவிகளால சத்தமிட்டு முழங்கி கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. When they raised their voices through their instruments and praised God, all their enemies were scared. ராஜாக்கள் துதிக்கிறதற்காகவே என்ன செய்திருக்கிறாங்கன்னா, சிலரை ஏற்படுத்தி அவர்களை பயிற்றுவித்து அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர்களை கர்த்தரை துதிக்க பண்ணியிருக்கிறாங்க. The kings also appointed few people and they were paid salaries to worship God exclusively for that. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போ துதித்தல் என்பது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத பகுதியா இருக்கு. So praising God is an inseparable thing in the life of a man. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த வேதத்திலேயே மிகப்பெரிய ஒரு புத்தகமாக ஆண்டவர் சங்கீத புத்தகத்தை வச்சிருக்கிறார். So the Lord has kept the biggest book in the Bible as a psalm book. எதுக்காகன்னு சொன்னா கர்த்தரை துதிப்பதற்காக. So it is just to praise God. கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக. It is to glorify the Lord. பாட்டினால் அவரை துதித்து நம்முடைய துதியினால் அவரை நாம் மகிமைப்படுத்தணும். That we praise God through songs and we praise God for that. கர்த்தருடைய நாமத்துக்கு
நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. முதலாவது ஒரு மனுஷன் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறது தன்னுடைய வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. So the first way to honor God is by opening our mouths to praise Him. அவருடைய நன்மைகளை நாம் வாயை திறந்து விவரிக்கிறது. So we actually have to say the goodness of God through our mouths. நம்முடைய வாயை திறந்து ஆண்டவர் செய்த நமக்கு உபகாரங்களை நம்ம வாயை திறந்து நம்ம அறிக்கை பண்றது. So we have to confess the goodness that the Lord has given us, has done to us by praising நம்ம God. தனிப்பட்ட விதமா கர்த்தரை துதிக்கிறது மாத்திரமல்ல, It's not only personally we praise God, நாம சபையிலே வந்து கர்த்தரை துதிக்கணும். but we have to come to church and praise God. சபைக்கு நடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை நான் வந்து விவரிப்பேன். I will also confess the goodness that the Lord has done to me among the congregation. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அந்த 10 குஷ்டரோகிகள்ல ஒரே ஒருவன் திரும்ப வந்தான், சமாரியன். So among the healed 10 lepers, only one leper returned back who was a Samaritan. சொல்லுகிறது அவன் தேவனுடைய பாதத்தில், இயேசுவின் பாதத்தில் விழுந்து சத்தமாக கர்த்தரை துதித்தான். So the Bible says he fell at the feet of Jesus and praised God loudly. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. கர்த்தரை துதிக்கிறதும் ஆராதிக்கிறதும் நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத பகுதி. So praising God and worshiping God is a part of our life. நம்முடைய ஆராதனைகள்ல பார்த்தீங்கன்னா அதனால தான் முதல் பகுதியவே நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம்னா கர்த்தரை துதிக்கிறதுக்கு வச்சிருக்கோம். That's why even in our service we have the first part as worship sessions. நான் சொல்லுவேன், அவரை மகிமைப்படுத்துறதுக்கு நம்முடைய உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு நம்ம செலுத்தணும். So we have to offer the sacrifice and offerings of our lips, that is the praises of God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அதனாலே தேவன் மகிமைப்படுத்தப்படுகிறார். And by which the Lord is honored. நாம் அதுல வந்து ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அதுல நம்ம உற்சாகம் காட்டணும். We should be very careful about it and we should also show interest through that. பல வருஷங்களுக்கு முன்னால Many years ago, ஒரு முறை நான் இங்க ஆராதனை நடத்தி கொண்டிருந்தேன். once I was leading worship here. அப்போ ஆராதனை வந்து அப்போ ஒரே ஆராதனை தான், 8 மணிக்கு ஆராதனை. So it was only one service at 8 o'clock. அப்போ 8 மணிக்கு ஆரம்பித்து பொதுவாக 8:45 நம்ம ஆராதனை முடிப்போம். So we will start worship at 8 o'clock and finish it by 8:45. அப்போ அந்த ஆராதனையில பொதுவாகவே ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க ரட்சிக்கப்படாத குடும்பத்திலிருந்து வந்திருந்தாங்க. So there is a sister in that worship. She comes from a family which is not saved. அவங்க ஒரே ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டவங்க. She is the only one who is saved in her வெகு family. தூரத்திலிருந்து வர்றாங்க. She comes from a far distance. அன்றைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, அவங்க ட்ரெயினை ஏதோ மிஸ் பண்ணிட்டு அவங்க வந்து 8:25 8:30 வந்திருக்காங்க ஆராதனை. That day she missed her train and she reached this worship only at 8:25 or 8:30. 8:30 போல வந்துட்டாங்க. She reached there by 8:30. அவங்க ஒரு 15 நிமிஷம் தான் ஆராதனை இருக்க முடிஞ்சது. She was able to be in the worship session only for 15 minutes. அன்றைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே After that worship session, என்னை பார்க்க வந்துட்டு she came to meet me. கண்களில் கண்ணீரோடு என்கிட்ட சொன்னாங்க. So with shedding her tears in her eyes, she said me, மாஸ்டர், எங்க வீட்ல வந்து நான் கிளம்புற நேரம் வந்து இல்லாத காரியங்கள் எல்லாம் கொண்டு வந்து என்னை தடை பண்ணி என்னோட ட்ரெயினை மிஸ் பண்ண விட்டாங்க. Pastor, as I was getting ready to church, my family members brought other works and they tried to stop me and they delayed my coming here. அரை மணி நேரம் இன்றைக்கு நான் வர்ஷிப்பை மிஸ் பண்ணிட்டேன். I missed worship actually for half an hour. அரை மணி நேரம் மிஸ் பண்ணிட்டேன். I missed half an hour of worship. இன்னொரு முறை நான் இந்த மாதிரி லேட்டா வர்றதை நீங்க பாத்தீங்கன்னா, If in case you find me coming late at the next time, நீங்க எனக்காக இன்னொரு 15 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. kindly extend another 15 minutes just for my sake. எனக்கு அது கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. I was really happy when I saw that. ஒரு ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் உள்ள ஒரு பெண் எவ்வளவு வாஞ்சையா கர்த்தரை ஆராதிக்கிறாள். She is from a family which is not saved, but she worshipped God with great enthusiasm. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதி. She worships and praise God with great joy. அவ்வளவு நெருக்கத்தின் நடுவில், அவ்வளவு உபத்திரவத்தின் நடுவில் கர்த்தரை துதிக்கிற துதி அவளுக்கு எவ்வளவு முக்கியமா இருந்தது. See how much she finds praising God to be important amidst such kind of affliction and persecution of the family. இன்னைக்கு எத்தனை பேர் ஆராதனைகளில் கலந்து கொள்றதுல மகிழ்ச்சி அடைகிறாங்க. Today how many people find it joy to take part in the worship session? இன்னைக்கு அநேகர் வந்து முடியாதனால இல்ல, ஒரு வழக்கமாகவே என்ன பண்றாங்கன்னா ஆராதனை வேலையை தவிர்க்கிறாங்க. So today many people make it a practice and routine to avoid worship session. It's not because they are not well or not unable to take பாருங்க, part. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு துதிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அதை நம்ம உடனே பயன்படுத்திக் கொள்ளணும். See, if we get a chance to worship and praise God for the goodness that the Lord has done us, we have to make use of it immediately. தேவனை உயர்த்துவதற்கு நம்ம விருப்பப்படணும். We have to desire to exalt God. உதாரணமாக
நீங்க வந்து நம்முடைய முதலமைச்சர்கிட்ட ஏதோ ஒரு நன்மை பெற்றிருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன். For example, if I have received some goodness from our chief minister, அதற்கு ஒரு பாராட்டு விழா வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. and there is a ceremony that is conducted for that. பாராட்டு விழா வச்சிருக்காங்க. That's an appreciation ceremony. அப்போ அந்த பாராட்டு விழால உங்களை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த முதல்வரை வந்து பாராட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். So if they ask you to appreciate about a chief minister for 5 minutes, அவங்க சொல்றாங்க 8 ல இருந்து 8:30 மணிக்குள்ள நீங்க வந்து பேசுறதுக்கு நேரம். so they say it is your time to speak from 8 to 8:30. நீங்க அந்த முதலமைச்சர் உங்களுக்கு செய்த நன்மையை வந்து நீங்க சொல்லலாம். You can tell about the goodness that the chief minister has done to you. நீங்க 8 மணிக்கு வராம நீங்க 8:45க்கு வரீங்க வச்சுக்கிடுங்களேன். So if you don't come by 8 o'clock but come at 8:45 then, அதோட அர்த்தம் என்ன? what does it mean? அவர்ட்ட நான் நன்மையை பெற்றேன், I have received goodness from him, ஆனா கனம் கொடுக்க வேண்டிய நேரத்துல நான் என்ன பண்ணல? but what did I not do when I have to give அவருக்கு honor? கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்கல. I did not give the honor I am supposed to give him. கர்த்தர் நமக்கு வாரமெல்லாம் நன்மை செய்கிறார். The Lord is doing all the goodness all through the week. அற்புத வழிகளை நம்மை நடத்துறார். The Lord is leading us in wondrous ways. அவரை கனப்படுத்த ஆண்டவர் நமக்கு நேரங்களை ஒதுக்கும் பொழுது, when God gives us time to worship and praise him, நான் சபை நடுவே கர்த்தரை துதிப்பேன். I will praise God among the congregation. நான் சபைக்கு வந்தாலும் மௌனமா இருக்க மாட்டேன். If I come to church, I will not stay calm. மரித்தோர் தான் மௌனத்துல இறங்குறாங்க. Only dead people go to silence. நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது அவருடைய வாசல்களில் துதியோடு அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவருடைய நாமத்தை நான் துதிக்கிறேன். So when I enter the church, I enter the courts with honor and praises in my mouth. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. வாயை திறந்து நான் எப்போ கர்த்தரை துதிக்கிறேனோ அப்பொழுது நான் தேவனை கனம் பண்ணுகிறேன். Only when I open my mouth to praise God, only then I honor the Lord. இரண்டாவது, எப்படி ஒரு மனுஷன் தேவனை மகிமைப்படுத்த முடியும் அல்லது கனப்படுத்த முடியும்? The second way to honor or glorify the Lord. நீங்கள் மல்கியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், if you read Malachi chapter 2 and verse 2, மல்கியா 2:2, Malachi chapter 2 and verse 2, நீங்கள் கேளாமலும் என் நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாதபடியினாலே அவைகளை சபித்தேன் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். if you don't listen and if you don't take it to the heart to give glory to my name, says the Lord of hosts, I will send a curse upon you and I will curse your blessings. Yes, I have cursed them already because you do not take it to heart. அங்க முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? What is the important word here? நீங்க கேட்டதை உங்கள் இருதயத்துல நீங்க கொண்டு வந்து என் நாமத்திற்கு மகிமையை செலுத்தணும். So if you listen to it, you have to take it to your heart and honor my name. அப்போ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு இரண்டாவது வழி என்னன்னு சொன்னா, நாம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதடுகளை வாயை திறக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகளை நாம கீழ்ப்படியும் போது. So honoring God, the first way of honoring God is not only by opening our mouths to praise him and also by obeying his word. இந்த இடத்துல மல்கியாவில் ஆண்டவர் சொல்லுகிற சுட்டிக்காட்டுற காரியம் என்னன்னா, here what is the Lord points out, நான் எப்படிப்பட்ட பலியை செலுத்தணும்னு உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். I have told you what kind of sacrifice you are supposed to offer. நீங்கள் அதை உபாகமம் 15:21 வாசிக்கலாம். that you can read in Deuteronomy 15:21. எப்படிப்பட்ட பலிகளை செலுத்தக்கூடாதுன்னு கர்த்தர் தெளிவா சொல்லி இருந்தார். The Lord has also told what kind of sacrifices they should not offer. ஆனா எதெல்லாம் செலுத்தக்கூடாதுன்னு சொன்னாலோ அது எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா செலுத்துறாங்க. but whichever the Lord told not to do, they were offering the same sacrifices. பழுதாக போன எல்லா மிருகங்களையும் கொண்டு வந்து பலி செலுத்துறாங்க. they were bringing all the unclean and defiled animals to sacrifice to the Lord. கர்த்தர் சொல்றாரு, நீங்க வந்து வசனத்தை கேட்டீங்க, என்னோட பிரமாணங்கள்லாம் உங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. so the Lord says, it is not that you don't know my word or commandment and laws. ஆனா என் வசனத்தை கேட்டு என்னுடைய கற்பனைகளை அறிந்த பிறகு நீங்க அது கீழ்ப்படியல அப்படின்னா நீங்க என்ன கனப்படுத்தலன்னு அர்த்தம். but if you listen to my word, if you heard my word, but if you don't obey and do accordingly, it means that you don't honor me. ஆகவே தான் ஏசாயா 29:13 வாசிக்கும்போது, that's why when you read Isaiah 29:13, 29:13, Isaiah 29 and verse 13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. these people come near to me with their mouth and honor me with their lips, but their hearts are far from me. நாம எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், எப்படி அவரை கனப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய கீழ்ப்படிதலினாலே. so how can we worship, how can we honor the Lord and glorify the Lord? by obeying his word. ஒரு மகன் தன்னுடைய தகப்பனை வந்து கனப்படுத்துறார் அப்படின்னா அர்த்தம் என்ன?
So when a son respects or honors his father, what does it mean? சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு சும்மா போறது இல்ல. So it's not just nodding his head for whatever the father says and just going away without doing it. அவன் சொல்றத கேக்குறான், He just listen to what he says அதே வேளையில சொல்றபடி செய்றான். and also does according to his words. அவன் அதை செய்யும் போதுதான் அப்பாவை அம்மாவை கனப்படுத்துகிறான் அப்படின்னு அர்த்தம். So only when he does accordingly, only then it means that he honors and respects his father and mother. சொல்லுவோம் பாருங்க, நான் இவ்வளவு சொல்றேன் நீ கேட்க மாட்டேங்கிற, என்ன சுத்தமா நீ மதிக்க மாட்டேங்கிறன்னு சொல்லுவோம். So we used to say, see, I am saying so much but you are not at all doing it, you are not at all respecting me at all. நம்ம தேவன் அப்படிதான் சொல்றாரு. Our God also says so. என்னுடைய கற்பனைகளை உங்களுக்கு எழுதி கொடுக்கிறேன். I have given you my commandments in writing. நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். I also teach you the way that you are supposed to walk. ஆனா நீங்க என்ன செய்யறதெல்லாம் கீழ்ப்படியறதே கிடையாது. But you are not obeying it. நீங்க உங்க காதுகளை அடைத்துக் கொள்றீங்க. You have shut your ears. நீங்க உங்களுடைய உதட்டினால் என்கிட்ட சேர்றீங்க. You are drawing near to me through your lips. ஆனால் உங்கள் இருதயம் ரொம்ப தூரமா இருக்கு. But your hearts are away from me. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய பிதாவை கனம் பண்ணினார்னா, அவர் என்னென்ன சொன்னாரோ அப்படியே செய்தார். Our Lord Jesus Christ also glorified and honored his father by doing whatever he commanded him to do. தேவனுடைய சித்தத்தை முழுவதுமாய் நிறைவேற்றினார். He also fulfilled the will of God completely. அவர் ஞானஸ்தானம் பெற வரும் பொழுது, when he came to be baptized, யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, John the Baptist says, நான் தான் உம்மட்ட ஞானஸ்தானம் பெறணும், I should be baptized by you, ஆனால் நீங்க என்கிட்ட வர்றீங்க, but indeed you get baptized by me. அப்போ உடனே அவர் சொல்றாரு, he says immediately, எல்லா நீதியும் நிறைவேற்றணும். So all righteousness should be fulfilled. எல்லா நீதியும் நிறைவேற்றணும். It is to fulfill all righteousness. கர்த்தர் எனக்கு கொடுத்த பாதை. This is a path that the Lord has given me. அதை நிறைவேற்றுவேன். I will fulfill it. இதான் சொல்லுகிறது. அவர் தண்ணீர்ல இருந்து வெளியே வந்தபோது, the Bible says when he came out of the water, வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. a voice came from heaven. இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். This is my beloved son, he knew I am well pleased. ஏன்? Why? என்னுடைய மகன் என்னுடைய சித்தத்தை அறிந்தவன் மாத்திரம் இல்ல, it's because it's not that my son knows only my will, என்னுடைய சித்தத்தின்படி அவன் செய்கிறதற்கு அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தான். but he is also obedient to do according to my will. அன்பானவர்களே, my dear ones, நம்முடைய வாழ்க்கையில தேவனை கனப்படுத்துவது எப்படி? how to honor the Lord in our life? இரண்டாவது நான் சொல்லுவேன், second I would tell நம்முடைய முழு இருதயத்தோடு அவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிவதினாலே, by obeying his word wholeheartedly. மூன்றாவது, third, நம்முடைய வாழ்க்கையில எப்படி தேவனுக்கு கனத்தை கொண்டு வருவது? how to honor God in our life. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை பாருங்களேன். 1 Corinthians chapter 6 verses 18 to 20. 1 கொரிந்தியர் 6 18 ல இருந்து 20. 1 Corinthians 6 8 to 20. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பே இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். Flee from sexual immorality. Every other sin a person commits is outside the body, but the sexually immoral person sins against his own body. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? Or do you not know that your body is the temple of the Holy Spirit within you, whom you have from God, you are not your own? கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். For you were bought with a price, so glorify God in your body. தேவனை கனம் பண்ணி மகிமைப்படுத்துவதற்கு மூன்றாவது வழி என்ன? What is the third way to honor and glorify God? நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஒழுக்கத்துடன் நடத்துவதனால நாம தேவனை கனம் பண்றோம். We can honor the Lord by living an orderly life. ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கையினால, by an orderly life. வேதம் சொல்லுகிறது, the Bible says, வேசித்தனத்துக்கு நீங்க விலகி ஓடுங்க. flee from sexual immorality. எல்லா விதமான ஒழுக்க கேடுகளுக்கு உங்களை விலக்கிக் கொள்ளுங்க. refrain from all disorderly things. இப்படி நீங்கள் செய்வீர்களானா நீங்கள் தேவனை கனப்படுத்துறீங்க. so by doing this you glorify the Lord. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. this body is the temple of God. இந்த சரீரத்தை கொடுத்த தேவனை நான் எப்படி மகிமைப்படுத்தலாம்னா, என் சரீரத்தினால நான் தேவனுக்கு முன்பாக நான் ஒழுக்கமாக என் சரீரத்தை நடத்தும் போது, பரிசுத்தமாக என் சரீரத்தை காத்துக்கொள்ளும் பொழுது அதை கொடுத்த தேவனை நான் கனம் பண்ணுகிறேன். when I live an orderly life, a disciplined life, by refraining from all immoral things, then I glorify God through my body which the Lord has given me. ஆகவே தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, if you read 1 Peter chapter 2 and verse 12, 1 பேதுரு 2:12, 1 Peter 2 verse 12, அங்கே வேதம் சொல்லுகிறது, புறஜாதிகள் உங்களை
ஓகே சாரி 1 பேதுரு 2:12 நாம் வாசிக்கிறோம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். Conduct yourself honorably among the Gentiles, so that when they slander you as evildoers, they will observe your good works and will glorify God on the day He visits. புறஜாதிகள் எப்படி தேவனை மகிமைப்படுத்துவாங்க? How will the Gentiles glorify God? உங்களுடைய நல் நடக்கை உள்ள நடக்கை. So by seeing your conduct, your good works. உங்கள் நல் நடக்கை உள்ள கிரியைகளை அவங்க பார்க்கும்போது தேவனை மகிமைப்படுத்துவாங்க. So by seeing your good works, they will glorify God. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஒழுக்க வாழ்க்கையில கூட நம்ம கபடற்றவர்களாக குற்றமற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ளும் போது தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். Even in a disciplined life, when we live a life of discipline and without blemish and blameless, the Lord will be glorified through it. மத்தேயு 5:16 சொல்லுகிறது. Matthew 5:16 says, உங்களுடைய வெளிச்சம் எல்லாருக்கும் முன்பாக பிரகாசிக்கணும். Your light should shine before all. அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அவங்க மகிமைப்படுத்தணும். So that they may see your good works and give glory to your Father in heaven. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த நற்கிரியைகள் மூலமாக, ஒழுக்கமான வாழ்க்கையின் மூலமாக தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். So we can glorify God by living an orderly life by your good works. எத்தனையோ குற்றச்சாட்டுகளை இயேசுவின் மேல் அவங்க செலுத்தினாலும், Though they accuse falsely against Jesus, இயேசு ஒரே ஒரு கேள்வி கேட்டார். Jesus asked only one question. குற்றம் உள்ளவன் நான் என்று யாராவது உங்களில் ஒருவன் எனக்கு விரோதமா சொல்ல முடியுமா? Is there someone who can testify that I am an accused from among you? ஒருவரும் வாய் திறக்க முடியல. No one was able to open their mouth. குற்றமற்றவராய் தன்னோட லைஃபை வச்சிட்டார். He lived a life which was totally blameless. அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருந்தது. His life was a holy life. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையின் பரிசுத்த நடக்கை, ஒழுக்கமுள்ள ஒரு ஒழுங்கு நிறைந்த ஒரு வாழ்க்கை தேவனுக்கு மகிமையை தருது. So our orderly life, a disciplined life and moral life give glory to God. அதற்காக தான் கர்த்தர் நம்மை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்தார். And that is why the Lord has separated us from other people. அவருடைய நாமத்தை நம்முடைய சரீரத்தின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமா மகிமைப்படுத்த. That we should glorify His name through our body and our life. சில இடங்கள்ல போனா சில பேர் கேட்பாங்க, நீங்க என்ன கிறிஸ்தவனா? நீங்க So when we go to certain places, they will ask, are you a Christian? நீங்க கிறிஸ்தவனா? Are you a Christian? ஒரு கிறிஸ்டியனா இருந்துட்டு இப்படி செய்றீங்களே? Being a Christian, you are doing this. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற எந்த மதத்தையும் இப்படி அவங்க குறிச்சு சொல்றது கிடையாது. As far as I know, they don't connect any other religions like this. எந்த மதத்தினரையும் பார்த்து நீ இதுவா நீ அதுவான்னு கேட்கறது இல்ல. So they did not say people belong to other religion as are you belonging to this religion. அப்போ உலகமே என்ன எதிர்பார்க்குதுன்னா, ஒரு கிறிஸ்தவனா இருந்தால் அவன் ஒழுக்க நெறிகளிலே அவன் உயர்ந்தவனா இருப்பான். So it means the entire world is also expecting that if he is a Christian, he will be a disciplined person and live a moral life. இன்னைக்கு பாருங்க, எதுக்கு பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்க்கறாங்க? So why do they admit their children in a Christian institution today? அவங்க சொல்றாங்க அங்க என்ன இருக்குன்னா டிசிப்ளின் இருக்கும். They say they have discipline there. அவங்க ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க. They will teach discipline there. உலகமே ஒன்றை எதிர்பார்க்குது. So the entire world is expecting. நான் சொல்லுவேன், I tell you, நம்முடைய நல் நடக்கையினாலே நாம் நிச்சயமாய் தேவனை மகிமைப்படுத்த முடியும். We can glorify God by our orderly life. கடைசியாக At last, எப்படி நாம் தேவனுக்கு கனத்தை கொடுக்க முடியும்? how can we honor the Lord? மறுபடியும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9 முதல் 10. Let us read again Proverbs 3 verses 9 and 10. 9ஆம் வசனத்தை வாசிப்போம். Verse 9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை மகிமைப்படுத்து, கர்த்தரை கனம் பண்ணு. Honor the Lord with your possessions and with the first fruits of all your increase. இங்கே தேவனை கனம் பண்ணுகிறதுனுடைய 4வது காரியத்தை கவனிக்கிறோம். Here we can see the fourth way to honor the Lord. எப்படி தேவனை கனம் பண்ணலாம்னா, நம்முடைய பொருட்களால் தேவனை கனம் பண்ணலாம். We can honor God by our offerings. நம்முடைய காணிக்கைகளால் தேவனை மகிமைப்படுத்த. We can honor God by our offerings. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. உன் பொருளாலும் உன் எல்லா முதற்பலன் விளைவினாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு. Honor the Lord with your possessions and with the first fruits of all your increase. நான் நினைக்கிறேன், தேவனை நாம கனம் பண்றோம், அவரை நாம் நினைவு கூர்றோம், அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோன்றதுக்கு ஒரு விதம் என்னன்னா, நம்ம கர்த்தருக்கு கொண்டு கொடுக்கிற நம்முடைய காணிக்கைகளா. So one way we reflect that we honor God or glorify God is by our offerings. அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆண்டவரே இது எல்லாம் நான் உம்முடைய கரத்திலிருந்து தான் பெற்றேன், ஆகவே நான் உம்மை இதுல கனப்படுத்த விரும்புறேன். It conveys that Lord, I have received everything from your hand and I want to honor you by giving it to you. இவைகளை உமக்கு கொடுக்கிறதுனால் நீர்தான் இதை தந்தீர் என்று நான் இங்கே உறுதிப்படுத்துறேன். Lord, by giving this to you, I want to say and confess
confirm that it is you who have given me. உங்களுக்கு தெரியும் இந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வந்து போக விட மாட்டேன்னு அவன் பிடிச்சு வச்சிருக்கான். So you know very well about this Pharaoh who was very hard hearted not to send these Israelites. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவன அவன் கண்டுபிடிச்சிட்டான், இவர்களை நம்ம பிடிச்சு வைக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். But at one point of time he understood that he will not be able to contain them anymore. விசேஷமாக கோஷேன் பகுதி முழுவதும் வெளிச்சமாயிருந்து எகிப்து முழுவதும் இருள மூழ்கின பொழுது அவன் உடனே கூப்பிடுகிறான். So especially when he saw that the part of Goshen is fully lighted, bright, lightened, and when the Egypt is dark, he called them. அப்ப மோசேயை கூப்பிட்டு அவன் சொல்லுகிறான். He called Moses and said, யாத்ராகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. Exodus chapter 10 and verse 24. அவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் யாத்ராகமம் 10:24. Exodus 10:24. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளை மாத்திரம் நிறுத்திவிட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடனே செல்லலாம் என்று சொன்னார். Here he says, go serve the Lord, only let your flocks and your herds be kept back, let your little ones also go with you. அப்படின்னா அர்த்தம் என்ன? What does it mean? இவர்களுடைய தொழிலே என்னன்னா அவங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க தான். So their only occupation is take care of flocks and sheep. வேதம் சொல்லுகிறது இந்த எபிரேயர்கள் வந்து ஆடு மேய்க்கிறவர்களா இருக்கிறதுனால எகிப்தியருடைய பார்வையில் அவங்க வந்து ரொம்ப அசட்டை பண்ணப்பட்டாங்க. So the Bible says, since they were shepherds, since these Hebrews were shepherds, they were despised much in the sight of Egyptians. அவங்க அருவருப்பாய் பார்க்கப்பட்டாங்க. They were considered an abomination. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, now he says here, பார்வோன் சொல்றாரு, Pharaoh says, நீங்க எல்லாரும் போங்க, you all can go, நீங்களும் போங்க, பிள்ளைகளையும் கூட்டி போங்க, you can go and your children can go, ஆனா நீங்க உங்க ஆடு மாடுகளை இங்கே விட்டு போயிடுங்க. but you have to leave behind your flocks and herds. இன்னொரு விதமா சொன்னா, in other words, நீங்க வெறுங்கையா போங்க, you have to go empty handed. கடவுளை தானே சேவிக்க போறீங்க, you are going to serve God, right? ஆராதனை செலுத்த போறீங்க, you want to worship God, நீங்க வெறுங்கையா போங்க, you can go empty handed. நிறைய வெள்ள பிசாசு கூட நம்மகிட்ட என்ன சொல்லுவான்னா, நீ போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எப்படி போனால் வெறுங்கையா போ. Many times the Satan also tells us it is no problem, we can go, but go empty handed. ஆனால் மோசே சொல்றாரு, but Moses says, நீங்கள் யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், Exodus chapter 10 verse 25, மோசே 10:25, 10:25, அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் நாங்கள் செய்யும் தகன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். But Moses said, you must also give us sacrifices and burnt offerings that we may sacrifice to the Lord our God. 26ஆம் வசனத்துல verse 26, வேதம் சொல்லுகிறது, எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோடே கூட வர வேண்டும். our livestock also shall go with us. ஒரு குளம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. Not a hoof shall be left behind. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். For we must take some of them to serve the Lord our God. இன்னத்தை கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது. And even we do not know with what we must serve the Lord until we arrive there. Hallelujah. Hallelujah. இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க. See what they நாங்க say. இவ்வளவு நாளா வேலை செஞ்சோம். See, we served you so many days. ஆடு மாடுகளை எல்லாம் நாங்க தான் சம்பாரிச்சோம். We were the one who gained all these flocks and ஆனா herds. இந்த ஆடு மாடுகளை வீட்ல வச்சிட்டு நாங்க ஆராதிக்க போறது இல்ல. But it's not that we leave behind all these flocks and herds at our home and go worship. எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சம்பாத்தியத்தை கையிலே கொண்டு போவோம். We will take all the things that God has given us along with us. கொண்டு போயிட்டு கொடுக்கிறத நாங்க தீர்மானிக்கிறது இல்ல, கர்த்தர் தீர்மானிப்பார். And as we take it, it is not we who decide what we should offer, but God himself will decide it. கர்த்தர் எதை கேட்டாலும் எவ்வளவு கேட்டாலும் நாங்க கொடுக்க நாங்க கையில ரெடியா வச்சிருப்போம். So we will keep it everything ready that we may give whatever the Lord asks and how much he may ask. இது ஆச்சரியமா இருக்கு கேக்குறதுக்கு. This is really surprising to hear. அப்போ கடைசில கர்த்தர் விடுவிச்சு கொண்டு போகும்போது அத்தனையும் சேர்த்து கொண்டு போனாங்க. At last when God delivered them out, they took everything and went along with them. அது மாத்திரம் இல்ல, And not only that, அவர்கள் எகிப்தியரை கொள்ளையடிச்சிட்டு கொண்டு போனாங்க. they also looted Egyptians as they went. எல்லா பொன் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க. They plundered, took away their gold and silver and everything. வனாந்தரத்துல அலையறவங்களுக்கு எதுக்கு பொன் வெள்ளி? Why do the people who wandered in wilderness need gold and silver? ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். The Lord had a plan. நம்முடைய பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக ஜனங்களிடத்துல கேட்டு வாங்கி இந்த பலிபீடத்தை இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளுக்காக நீ கலெக்ட் பண்ணணும்னு சொன்னார். He said you have to collect from people from all the gold and silver to build this tabernacle for me. வேதம் சொல்லுகிறது அவங்க உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தான். The Bible says they willingly gave for the Lord. கொண்டு வந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் இருந்துச்சு. When you look at the list what they gave, it was a big list. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. It was really surprising. கர்த்தரை நாம கனம் பண்றதுக்கு ஒரு விதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பொருளாலும்
நம்முடைய முதற் பலன்களாலும் கர்த்தரை நம்ம கனம் பண்றது. One way of honoring God is by offerings and by the first fruits of our increase. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. தேவனும் பாருங்க, நீங்கள் யாத்திராகமம் 35:20 வாசிக்கும் 34:20 34:20. If you read Exodus 34:20, வேதம் சொல்லுகிறது, the Bible says 34:20 34:20, கடைசி பகுதி, வெறுங்கையோடே என் சன்னதியில் ஒருவனும் வரக்கூடாது. the last line says, and none shall appear before me empty handed. எப்படி? How is it? வெறுங்கையா வரக்கூடாது. You should not come before me empty handed. நான் இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறேன், I have blessed you so much, உனக்கு இவ்வளவு நான் கொடுத்திருக்கிறேன், I have given you so much. நீ கர்த்தருடைய கரத்துல நீ பெற்றுக்கொண்டதை நீ தேவனை கனம் பண்ணுகிறதா இருந்தா வெறுங்கையா வராம கர்த்தரை நீ கனம் பண்ணு. So when you have received from God, if you want to honor God, then you should not come empty handed. நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கொடுக்கிறதை ஒரு வழக்கமாக ஒரு பழக்கமாக நாம் வைத்திருக்கோம். I tell you that it should become a habit for us to give to the Lord. நிறைய வேளையில நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கொடுக்கிறதை விட்டு நாம சற்று பின்வாங்குகிற நிலைமைகள் நமக்கு வரலாம். There might be some situations in our life where we will not be able to offer to the Lord. அதற்கு அநேக காரணங்கள் இருக்கலாம். There might be many reasons for that. ஒன்று, மனிதர்கள் நம்மை பாராட்டாம இருக்கலாம். One, it might be because the people would have not appreciated you. ஆண்டவரும் பெரிய கிரியைகளை நமக்கு செய்யாம இருக்கலாம். And other ways the Lord would have not done great in your life. சில வேளையில நீங்க போகிற சபையினுடைய போதகருக்கு உங்களை பிடிக்காம இருக்கலாம். Maybe the pastor you are going to the church, the pastor in which church you are attending, you may not like that pastor. நீங்க விரும்புகிறபடி அந்த சபை செய்யாம இருக்கலாம். The church may not do according to your wish. தேவனும் பாருங்க, நீங்க விரும்புகிறபடி உங்க வாழ்க்கையை நடத்தாம இருக்கலாம். Even the Lord may not have led your life as you wish. இதெல்லாம் பார்க்கும்போது நான் கர்த்தருக்கு ஏன் கொடுக்கணும்னு யோசிப்போம். So when you see all these things, you think, why should I offer to God? ஆனால் தேவன் செய்கிறாரோ செய்யலையோ அவரை கனப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. But no matter whether God does or not, it is my duty to honor the Lord. என்னுடைய பொருளால் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். I will honor the Lord by my things. ஒவ்வொரு விசுவாசியும் தங்களுடைய வாழ்க்கையில அவங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு டிசிப்ளின் கர்த்தருக்கு தங்களுடைய வருமானத்துல 10ல் 1 பங்காகிய தசமபாகத்தை கொடுக்கிற ஒரு பழக்கம் தேவனை மகிமைப்படுத்துறதுன்றதை மறந்துடக்கூடாது. So every believer should learn this habit of good discipline to take 1/10 of their income and give it to the Lord as an offering. இதை குறித்து அநேகர் மிகவும் கடுமையாக எழுதுறாங்க, எதிர்ப்பா எழுதுறாங்க. So many people also write many things that are opposing this thing and harshly regarding அதெல்லாம் வெறும் ஆடு மாடுகளுக்கு தான் சொல்லப்பட்டது. That is said only for the flocks and herds. அது வெறும் நெல்லும் மணிக்கு தான், வெறும் கதிர்களுக்கு தான் சொல்லப்பட்டது. That is only said about these pulses and grains. அது வெறும் ஆகார விஷயங்கள் தான் சொல்லப்பட்டது. That pertains to only to food. இந்த வசனத்தை படிக்கும்போது, but when you read this verse, உன் பொருளால் நீ கர்த்தரை கனம் பண்ணு. You have to honor the Lord with your possessions. பொருளால் கர்த்தரை நீ கனம் பண்ணு. You have to honor the Lord with your possessions. சொல்லுவேன், நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு கொடுக்கிறதுல திறந்திருக்க வேண்டும். So our heart should be open to give to the Lord. நீங்க கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். You offer to the Lord and see, and the Lord will bless you. 4 விதங்கள்ல கர்த்தரை நாம் கனம் பண்ணலாம். We can honor the Lord in 4 ways. முதலாவது, எப்படி கர்த்தரை கனம் பண்ணலாம்? First, how can we honor the Lord? முதலாவது, நான் கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னுடைய வாயை நான் திறந்து கர்த்தரை நான் துதிக்க வேண்டும். First, by opening my mouth to praise him. இரண்டாவது, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். By obeying his word. மூன்றாவது, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். By living an orderly life. நான்காவது, என் காணிக்கைகளை கர்த்தருக்கு நான் செலுத்த வேண்டும். Fourth, by my offerings. நான் அப்படி செய்வேனானால் நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன். If I do so, I honor the Lord. நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும். Our life should be a life that honors the Lord. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Let us close our eyes and look unto the Lord. பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Our holy Father, we thank you with a grateful இந்த heart. காலவெளியிலே நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை உம்மை கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும். Lord, let our life be a life that honors you, Lord. உம்மை நாங்கள் உயர்த்துகிற ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும். Lord, let our life be a life that exalts you, Lord. எங்களுடைய துதியினால் உம்மை கனம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். Lord, give us grace to exalt you and honor you by our praises, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிகிறதுனால் உம்மை கனம் பண்ண கிருபை தாரும். Lord, give us grace to honor you by obeying your word, Lord. ஒரு ஒழுக்கமான கட்டுப்பாடுள்ள வாழ்க்கையினாலே ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கனப்படுத்த கிருபை தாரும். Lord, give us grace to glorify and honor your name by living an orderly and disciplined life. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கர்த்தருக்கு கொண்டு வந்து உம்மை கனப்படுத்த கிருபை தாரும். Lord, give us grace to honor you by bringing our offerings to you, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்த. Let your name be magnified in our life, Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென்.